இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் தௌஃபிக். எப்படியும் கொன்றுவாங்க அப்படின்னு தெரியும். இந்த காணொலியை பதிவிட்டவர் இன்று உயிருடன் இல்லை. ஆம், அவர் அந்த காணொலியில் குறிப்பிட்ட நபர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி டவுன் பகுதியை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் பிஜிலி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேயராக இருந்த காலத்திலும் அவர்களின் தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். இவர் பொது நிலத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இவருக்கு பலரிடமிருந்து கொலை மிரட்டல் வந்ததோடு இவருக்கு எதிராக தௌபிக் என்ற நபர் வன்கொடுமை வழக்கு உட்பட பல பொய் வழக்குகளை காவல்துறையின் உதவியுடன் பதிந்துள்ளார். இந்நிலையில் ஜனவரி 9 முகநூலில் பதிவிட்ட வீடியோவில் தான் கொல்லப்படலாம் என கூறி அதற்கு காரணமானவர்களை குறிப்பிட்டதோடு முதல்வர் ஸ்டாலினிடம் தன்னை காக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவர் சொன்னது போலவே இன்று தொழுகையை முடித்துவிட்டு வரும் வழியில் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டார். தனக்கு பணி செய்த முன்னாள் காவல் அதிகாரி பொதுவெளியில் முறையிட்ட பிறகும் அவரின் உயிரை கூட காக்க இயலாத முதல்வர் ஸ்டாலின் சாமானியனின் உயிரை எப்படி காப்பார் என்கிற கேள்வி எழுகிறது. இது மட்டுமின்றி நேற்று சென்னை கோட்டூர்புரத்தில் 2 பேர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இப்படி தினமும் நடைபெறும் படுகொலைகளை தடுப்பதை விடுத்து பாஜகவின் போராட்டங்களை தடுத்து தொண்டர்களை கைது செய்வதில் தான் கவனம் செலுத்துகிறது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை.